Okay, today February 1st நான் பண்ண ட்ரேடுக்கான ட்ரேட் எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் கிளியராகவே பார்த்துடலாம். சேனலில் கண்டினியூவாக என்னால் வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் வெளியில் போகிறதும் வரதுமா இருந்ததுனால கொஞ்சம் கிளியரன்ஸ் என்னால் கொடுக்க முடியல. கிளாஸ் டைம் கிளியர் பண்ணுறது, வெளியில் போகிறது வர்றது, கிளாஸ் டைம் கிளியர் பண்ணுறது, ஸோ இப்படியே ஷெடியூல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட ட்ரேட்லேயுமே வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கிளாஸ் முடிச்சுட்டு எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ், தென் மிட் நைட்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் கொஞ்சம் மூவிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸில் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சரி, நமக்கான விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம மார்க்கெட்டில் வந்ததுமே எப்பவும் போல் பண்ணுற விஷயங்கள், சார்ட்டை சூஸ் பண்ணுறது, சார்ட் அனலைஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம February 1st சாட்டர்டே தான் இந்த ட்ரேட் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ, February 2 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள செக்டார் இது, அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இது. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, USD INR ஒரு OTC பிளாட்ஃபார்ம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸில் 1 hour சார்ட் அனலைசிஸ், அதாவது லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைசிஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் டைமில் மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பேஸில் மார்க்கெட்டில் ஒரு சார்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த சார்ட் கேப் அப் அண்ட் கேப் டவுன், ஸ்பீட் அண்ட் ஹை ப்ரெஷருக்கான ரன்னிங் இருக்கக்கூடாது. ப்ளஸ் கேப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எரர்னு சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு மார்க்கெட்டுடைய நார்மல் மூவ் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து ஓரளவு டோஜி கண்டினியூவாக வராமல் ஓரளவு கிளியராக இருக்கக்கூடிய சார்ட்டெல்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வயசில் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா USD INR. ஸோ OTC பிளாட்ஃபார்ம் தான், சாட்டர்டே மார்க்கெட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் எந்த மாதிரி மூவ் ஆகுது, ப்ரைஸ் வேல்யூ எந்த மாதிரி மூவ் ஆகுது, ப்ரைஸ் வால்யூம் ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சார்ட் எடுத்திருந்தேன். ஸோ 1 hourல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அந்த ரிஜெக்ஷன் லெவல், அதை தாண்டி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் லெவல் வந்து ப்ரீவியஸில் பார்த்துப்போங்க, ரைட்டா? ஸோ அந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் லெவலுக்கு மார்க்கெட் ப்ரெசென்ட் டைமில் இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குதுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பேஸில் 1 hour பொறுத்த வரைக்கும் பையருடைய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லருடைய ப்ரைஸ் வரையும் நமக்கு மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் 1 hourல வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 1 minute நான் இப்போ இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ளஸ் இதில் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். நான் இதில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் எடிட் பண்ணும்போது. சரி, தெளிவாக பார்க்கலாம். இப்போ எனக்கு ப்ரெசென்ட் டைமில் ஒரு பையருடைய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி எனக்கு செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி செல்லர் வரும்போது ப்ரீவியஸில் கவனிங்க, இந்த ஒரு ஸ்பேஸில் செல்லர் வந்து ரிஜெக்ட் ஆகி பையருடைய ப்ரைஸ் வால்யூம் நமக்கு ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்து மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்பேஸில் பையர் ஸ்ட்ராங்காக வரும்போது அந்த பையரை ரிஜெக்ட் பண்ணி நமக்கு செல்லர் டீப்பாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட் பையர் நமக்கு டீப்பாக போயிருக்காங்க, கரெக்டுனா? அப்போ அந்த லெவல் லைக் ப்ரெசென்ட் டைமில் வந்து எனக்கு இந்த ஒரு 2 செல்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபைட் பண்ணுறாங்க, டாப்லேருந்து பையர் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வராங்க. தென் வரக்கூடிய செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் பையரை ரிஜெக்ட் பண்ணி செல்லருடைய ப்ரைஸ் வால்யூம் டீப்பாக வந்து ஒரு ஸ்பேஸை பிரேக் பண்ணி வந்த பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷரில் இப்போ எனக்கு ப்ரெசென்ட் டைமில் வந்த செல்லர் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ரிவர்சலும் நமக்கு அதுக்கான கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு, நெக்ஸ்ட் பையர் வந்திருக்காங்க. அப்போ இந்த லெவலில் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரீவியஸில் பையர் கண்டினியூ பண்ணுறதுக்கான ப்ரெஷர் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம், பாசிட்டிவ் பண்ணுறோம். இதே விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கும் பாருங்களேன். இப்போ நீங்கள் கீழே சொன்ன இதே விஷயம் தான் நமக்கு இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவலில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போது பையர் போயிருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வந்திருக்காங்க. அப்போ அந்த செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் அங்கே இருக்குது, அதை பீட் பண்ணி நெக்ஸ்ட் பையர் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு செல்லரை பார்க்கலும் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் அதிகம். இப்போ நான் ட்ரேட் பண்ணியிருக்கிறதும் அதே விஷயம் தான். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லருடைய மொமெண்டம் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணி வராங்க. இந்த ஸ்பேஸில் பையர் போகும்போது பையரை டாப்லேருந்து யார் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து செல்லரை டீப்பாக கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, கரெக்டாக? அப்போ அந்த ஸ்பேஸில் இருந்து செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷரை பீட் பண்ணி, அதாவது பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷரை பார்க்கலும் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் எனக்கு இந்த ஸ்பேஸில் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லைனை மார்க்கெட் கிராஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ணுறேன். பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக போகும்போது ட்ரேட் பண்ணுறேன். ஏன் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக போகும்போது ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரிவர்சலுக்கு காரணம் நம்ம 1 hourல அனலைஸ் பண்ணது. 1 hourல என்ன நடந்துட்டு இருக்கு, பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்னால என்ன ஆகிட்டு இருக்கு, ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்பேஸில் பையர் ரிஜெக்ட் ஆகி செல்லருடைய ப்ரைஸ் நமக்கு ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த லெவலில் நம்ம செல்லருக்கான ட்ரேட் என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும். ஸோ செல்லர் ட்ரேட் நம்ம எடுக்கிறோம்னா ப்ரீவியஸில் அந்த அனலைஸுக்கான பாயிண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இந்த ஒரு அனலைஸில் நம்ம ட்ரேட் பண்ணது நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரிஜெக்ஷன் கொடுத்து வரக்கூடிய ரிவர்சலும் நமக்கு மார்க்கெட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் நான் மறுபடியுமே செல்லருக்கான ட்ரேட் தான் போகிறேன். ஸோ இந்த ட்ரேடுமே நமக்கு நல்ல ஒரு
பாசிட்டிவ் தான் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு நான் இந்த ஒரு ட்ரேடிங் செஷனை வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ட்ரேட் என்ட்ரி அப்போவே நம்ம கிளியர் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாம அடுத்தடுத்து அந்த ஸ்பேஸில் மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் பண்ணுது, ட்ரேட் எடுத்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம பார்வை மூலமாகவே மார்க்கெட்டில் அனலைஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் ப்ரைஸ் எந்த மூவிங்கில் இருக்குது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான மூவ் ஃபார்வர்ட் எந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேட் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இந்த அனலைஸில் இருந்து வெளியில் வந்துடுறோம், அனலைஸில் ஃபோக்கஸ் பண்ணலை, அமௌண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நமக்கு எப்படினாலும் ஏர்ன் பண்ணால் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா இஃப் இது நெகட்டிவ் ஆகுதுன்னா ஏன் நெகட்டிவ் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்பேஸில் நீங்களே கவனிங்களேன், கீழே பையர் போயிருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வந்ததுனால அதை பீட் பண்ணி மறுபடியும் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த லெவலில் வால்யூம் ப்ரெஷர் பையருக்கு இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த லெவலில் செல்லர் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க, செல்லர் வரும்போது கீழே மறுபடியும் பையருடைய ப்ரைஸ் என்ட்ரி நடக்குது, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், ப்ராஃபிட் ஆகுது. இஃப் இது லாஸ் ஆகுதுனாலும் ஏன் லாஸ் ஆகுது நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த செல்லர் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பையருடைய பிரைஸ் டீப்பாக போயிருக்காங்க, டாப்லேருந்து செல்லருடைய பிரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் பையர் வரும்போது பையரை பார்க்கலும், இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிரைஸ் வேல்யூவை பார்க்கலும், டிக்ரீஸ் பண்ணக்கூடிய பிரைஸ் வேல்யூவோட ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த லெவல் போகும்போது பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம், ஆல்ரெடி ரிஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு ரிஜெக்ஷனுக்கான ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனலைசிஸ்க்கான விஷயங்கள். நம்ம எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம், என்ன மெத்தடில் நம்ம வந்து நம்மளுடைய டேக் ப்ராஃபிட்டை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோங்கிறது எங்கள் விஷயம். ஓகேவா? மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வந்து ஒரு சரிக்கு சமமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அதில் நாம் வந்து ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கரெக்டாக ரெண்டு விஷயம் மார்க்கெட்டில் இருக்குது. பூவா தலையா மாதிரி தான். பைனா நீங்கள் ஒரு ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் வேல்யூவில் உங்களுக்கு ப்ரைஸ் டிக்ரீஸ்க்கான விஷயம் வந்து கிடைக்குது. ஓகேவா? நமக்கு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உங்களுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கிடையாது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து கற்றுக்கிட்டு வந்ததுனால பை அண்ட் செல் அப்படி சொல்லி பழகிட்டோம். ஓகேவா? பட் இங்கே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ அண்ட் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ கரன்சி பேர்ஸுக்கு நடுவில். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேடிங் மெத்தடில் ஜஸ்ட் நீங்கள் ஓடிசின்னு சொல்லும்போது அதாவது ஓவர் த கவுண்டர் இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம், இந்த இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மேனிப்புலேஷன் ஏரியா தான். இங்கே எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய அனலைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் மூவ் எப்படி இருக்குங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு ப்ரைஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஒரு லெவலில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்டென்ஷனான ப்ரைஸ் ப்ரெஷர் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லும்போது அதுக்கான லெவல் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வரோம். ஓகேவா? அப்போ இதை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகுது, மேனிப்புலேட் ஆகிற மாதிரி இருக்குது, டிஸ்டர்பான மூவ்ஸ் கிடைக்குது பிரதர், எக்ஸ்டென்ஷன் நான் எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் செட் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது நல்லது, எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஃபோக்கஸ் பண்ணலாம், தவறான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது நம்ம என்ன தான் அக்யூரேசி கொடுத்தாலும் அது கரெக்டாக வராது. ஸோ நம்ம சைடில் மட்டுமே தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட முடியாது. மார்க்கெட் சைடில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய நாலேஜ் பெட்டர் அப்படின்னும், நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் மோசம்னு சொல்கிறது வந்து சரி கிடையாது. நமக்கு செட் ஆகலை அந்த டைமில் நம்மளுடைய கான்செப்ட் அங்கே ஆன்சர் தரலன்னு சொல்லும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறது நல்லது. மேக்ஸிமம் இந்த நியூஸ் டைம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? forex-newsfactory.com போட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பெர் டேக்கு என்னென்ன நியூஸ் செஷன்ஸ் இருக்குது, ஹை இம்பேக்ட் இருக்கா, மீடியம் இம்பேக்ட் இருக்குது, இது எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தந்த டைமில் வந்து நீங்கள் லைவ் செஷனில் மட்டும் இல்லை ஓடிசிலையுமே ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது எங்கிட்ட கேட்டால் நல்லது. ஏன்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் செஷனில் அதிகமான நியூஸ் செஷன் இருக்குது, ஸ்பீட் ரன் இருக்குது, டோஜி கண்டினியூ வருதுன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எல்லாருமே எங்கே ட்ரேட் பண்ண வந்துடுவாங்கன்னா ஓடிசிக்கு ட்ரேட் பண்ண வந்துடுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் வேல்யூமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் சின்ன சின்ன மேனிபுலேஷன்ஸ்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் யூ காட் லாஸ் யூ லாஸ். ஸோ அந்த லாஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம அனலைஸ் இங்கே தப்பாக இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ண விஷயத்துக்கு மார்க்கெட் ஆப்போசிட் சைடில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு மல்டிபிள் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லும்போது மணி மேனேஜ்மெண்ட்டோட அந்த டைமில் அந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறது ரொம்ப நல்லது. இல்லை நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம டேக் ரிஸ்க் எடுக்கிறோன்னு சொல்லும்போது அதனால வரக்கூடிய விளைவுகளை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடல் மாதிரி,
அது மிதமான சூழ்நிலையில் இருக்குன்னா பார்க்குறதுக்கு எல்லாமே ஓகே தான். பட் அதுக்குள்ளே நம்ம போகிறோம்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு வேவ் அதிகமாக வருது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்டென்ஷனான ப்ராப்ளங்கள் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம். நம்ம ட்ரேடிங்னு சொல்லுவோம், இது ஏதோ பெரிய ஒரு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பூச்சாண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தட் சிம்பிள். ஒரு ஒர்க்கில் நம்ம போகும்போது நம்ம எப்படி இருப்போம், ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அந்த ஒர்க் நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு நம்ம எந்த மாதிரி இருப்போம், ஏற்றுக்காமல் மைண்ட் செட்டில் நம்ம வேலை பார்த்தா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இங்கேயுமே. ஸோ கற்றுக்கோங்க, உங்களுடைய செல்ஃப் லேர்னிங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மைண்ட் செட்டை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு உள்ள ட்ரேடிங்குள்ளே கூடி போனால் ஒரு 1.5 hours ஷார்ட்குள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ முடியாத விஷயோடு இல்லை, ஃபோக்கஸ் பண்ணால் முடியும். ஸோ அட் த சேம் டைம் ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே ட்ரேடிங் செட் ஆகும்னு சொல்லிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஒரு சாய்ஸாக எடுத்து இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ கேன் மேக் இட், ஒரு அனலைஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பிரதர் எனக்கு இது செட் ஆக மாட்டேங்குது பட் ப்ராஃபிட் பண்ணணுன்னா உங்களுக்கான ஏரியா ட்ரேடிங் கிடையாது. ஸோ வேறு சைட் பாருங்கள், நீங்கள் வேறு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்கணும், அந்த நாலேஜுக்கான விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இங்கே ஏர்ன் பண்ண முடியும். சீரியஸ்லி எல்லாராலையும் முடியும்லாம் சொல்லிடலாம், நல்லா ஏமாற்றிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, முடியாதுன்னா முடியாது, அதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய அமௌண்ட்டை கொடுத்து வெக்ஸ் ஆகிடுவீங்க ஒரு டைமில். புரியுதா? பாசிட்டிவ் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே லாஸ் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் நம்பணும். ஓகேவா? அட் த சேம் மந்த்லி 1 லட்ச ரூபா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா அதே மந்த்லி உங்களால் 1 லட்ச ரூபா லாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ இல்லை என்னால் வந்து அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் க்ரோ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் ஷாட்லாம் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணுங்கள். சிக்னல்ஸ் அதே மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வைக்காதீங்க. அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் பாதிப்பு ப்ளஸ் உங்களுடைய நாலேஜுக்கும் பாதிப்பு. ஓகேவா? ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை.